வேதம் சொல்கிறது, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையை நம்ம நிறைய விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக நான் நம்புகிறேன், கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இந்த 21 நாட்கள் ஒரு பெரிய பலனை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஒரு நல்ல ஜெபத்தோடு ஏதோ ஒரு நேரமாவது நீங்கள் ஒரு உபவாசம் இருந்து இந்த டெய்லி தினம் தினம் சொல்லப்படுகிற அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் அப்படியே நிறைய அறிக்கை செய்து அதை 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 உரிமை பாராட்டி அதற்காக நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களானால் கண்டிப்பாக நான் நம்புகிறேன், அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவே விழாது. நம்ம இன்றைக்கு நிறைய பேர் பிழைத்திருப்பது அவருடைய வார்த்தையினால தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம். அவருடைய வார்த்தை தான் நம்மளை இவ்வளோ தூரம் நடத்தி இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்ம நம்ப ஆண்டவர் நமக்கு நிறைய செய்திருக்கிறார். அதே போல இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது ஒரு போதகருடைய வார்த்தை அல்ல, இது முழுக்க முழுக்க வேதத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தை. நான் நம்புறேன் அதற்கு ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். அது ஒரு கோதுமை மணியை போல இன்றைக்கு நம்ம விதைக்கிறோம், கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய அறுவடையை கர்த்தர் நமக்கு காண செய்வார். ஆமேன். விசேஷமாக இந்த நெகேமியாவை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை, நெகேமியா ஒரு மிகப்பெரிய அலங்கத்தை அவர் கட்டி முடித்தார். அவருடைய கரத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அந்த பொறுப்பை மிக நேர்த்தியாக அநேக சூழ்நிலைகளின் மத்தியிலையுமே அந்த பொறுப்பை அவர் ரொம்ப அழகாய் நிறைவேற்றினார். அது சாதாரணமானதல்ல. இந்த சன்பல்லாத்து, தொபியா, கேஷியம் அப்படி சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் அந்த நாட்களிலே இருந்ததிலே ரொம்ப ஒரு மதிப்புக்குரியவர்களாய், ராஜாங்கத்துக்குரியவர்களாய் இருந்தார்கள். எல்லாருடைய கரங்களிலேயும் அதிகாரம் இருந்தது. இன்னொன்று, அவங்க இந்த லோக்கல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏரியாவிலே இருக்கிற முக்கியமான ஆட்கள். நம்ம என்னதான் சிஎம் சந்திக்க போனாலும் இல்லை பெரிய அதிகாரிகளை சந்திக்க போனாலும் முதல்ல சொல்லுவாங்க, சின்ன அதிகாரிகளிலிருந்து அப்படியே மேலே போகிறது நல்லது அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா சில காரியங்கள் டைரக்டாக மேலே போனால் இந்த சின்ன அதிகாரிகள் தான் நமக்கு அதை செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அதை அந்த லோக்கலில் இருக்கிறவங்கள நம்ம பகைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னைக்கு ஆனாலுமே அது ஒரு பாதிப்பாக வந்துடும். நீ என்னதான் பெரிய ஆட்களை போய் பார்த்துட்டு வந்தாலும் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது சன்பல்லாத்து, தொபியா இந்த மாதிரி அந்த டீம் என்ன அப்படின்னா, அந்த ஏரியாவிலே அவர்கள் அதற்கு முன்பாக ஆளுகை செய்து வருகிறார்கள். ஜனங்களுக்கு நிறைய வீடுகளை கட்டிவிட்டு அவர்களை அதில் வாடகைக்கு உட்கார வச்சு அதில் ஒரு பணம் வசூலை பண்ணுறது, அப்புறம் நிறைய பேருக்கு கடன் கொடுத்து அதில் பணம் வசூல் பண்ணுறது, அவர்களை அரசாட்சி செய்வது, இப்படிப்பட்ட அந்த லோக்கலில் நிறைய காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக யார் வர அப்படின்னா இந்த நெகேமியா வர. அப்போது அவ்வளோ சீக்கிரமாய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அவர்களுடைய அவ்வளோ பெரிய பிரச்சனையும் தாங்கி நின்று அந்த அந்த அழகா அதை கட்டி முடிச்சு அந்த நிலைக்கால்களை எல்லாம் வைத்து இந்த நெகேமியா பிரதிஷ்டை பண்ணினார். அப்போ இவரிடத்துல இருக்கிற கேரக்டரை கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு தியானிக்கணும். நம்ம வெகு சீக்கிரத்திலே ஒரு திருச்சபையை நம்ம ஒரு அலங்கத்தை கட்ட போகிறோம். அதுவும் இந்த பகுதியில் ஒரு அலங்கத்தை கட்ட போகிறோம். அப்போ நான் நினைச்சேன் என்ன அப்படின்னா, இந்த மனுஷன் நடந்து வந்த வழியை, கர்த்தர் அவனை நடத்தின சில விதங்களை குறித்து நம்ம நினைச்சு அதன்படி செய்வோமையானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அலங்கத்தை எல்லாம் நம்ம கட்டி முடிக்கிறதுக்குரிய பலன் நமக்கு வரும். இடிந்து போன குடும்பங்களை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். இடிந்து போன உங்களுடைய வேலை ஸ்தலங்களை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். அப்போ நான் இந்த இரண்டாவதாக நேற்றைய தினத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, அவனுக்குள்ளே ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. ஸோ அந்த தரிசனத்திற்கு ஜெபத்தினாலே அவன் உயிர் கொடுத்தான் அப்படின்றத நம்ம தியானித்தோம். ஸோ இந்த இரண்டாவது நாள் நான் தியானிக்கும் போது என்ன அப்படின்னா, இந்த நெகேமியா அவனிடத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ளே ஒரு பெரிய தாழ்மை இருந்தது. அப்படின்னா அவனை விரோதிக்கும் போது அவனை தாழ்த்தினார், அவனை உயர்த்தும் போது அவனை தாழ்த்தினார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இருக்கிற மிகப்பெரிய வெற்றி எங்கே அடங்கி இருக்கிறது என்றால் தாழ்மையில தான் அடங்கி இருக்கிறது.
தன்னை தாழ்த்தணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மனத்தாழ்மையாய் நீங்கள் இருக்கிறதை விட உங்களிடத்துல நான் என்னத்தை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையின் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா, மனத்தாழ்மையா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க மனத்தாழ்மையா நடக்கணும். சிலருக்கு தாழ்மை என்கிறது வெளி தோற்றத்தில் இருக்கும் பாருங்க. ரொம்ப குமிவோம், ரொம்ப அடிபணிவோம். அதான் பாய் போடுறதுக்கு தாழ்மை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் யாராவது ஒன்று பேசினாங்கன்னா தாழ்மை இருக்காது அப்படின்வாங்க. ஆனால் நம்முடைய தாழ்மை வெளி தோற்றத்திற்கான அது மட்டுமல்ல. வெளியில மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம பணிவது நல்லது, நம்ம தாழ்ந்திருப்பது நல்லது. ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்முடைய மனசுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா தாழ்மைன்ற ஒன்று இருக்கணும். சிலருக்கு வெளியில மனத்தாழ்மை மாதிரி நடிச்சிட்டு உள்ளுக்குள்ள அப்படி இருக்காது. நீங்கள் சவுல் ராஜாவை வேதத்தில் எடுத்து வாசிப்பீர்களே, ஆனால் வெளி தோற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தாழ்மை உள்ளவனா நடிக்கிறாரு. அந்த சாமுவேல் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்ன ஜனங்கள் எல்லாம் என்னை விட்டு போறாங்க, அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு. ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னா, ஏன் நான் ராஜா தானே, நான் தானே இந்த நாட்டுக்கு ராஜா, நீங்க ஒரு சாதாரணமான ஒரு ஊழியக்காரர் தானே, நான் செய்யக்கூடாதா, நான் அதை பண்ணக்கூடாதா, நான் பண்ண என்ன பெரிய பாவமா மாறுமா? அப்ப அந்த துணிகரமாய் அந்த பலியை அவர் செலுத்துவதற்கு நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவனுக்குள்ளே ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் இருக்கு. நான் ராஜா, என்ன யாருப்பா கேட்க முடியும், என்னட்டு யார் சொல்ல முடியும்? வெளி தோற்றத்திற்கு சாமுவேலை பிடிச்சி இழுத்து, ஐயா என்னை விட்டு போகாதீங்க, என்கிட்ட நீங்க பேசணும், என் கூட நீங்க இருக்கணும் அப்படின்னு அவர் வெளி தோற்றமாய் சொன்னாலும் உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. அதனாலதான் தாவீதை அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர் கேட்கவே இல்லை. இல்லப்பா நான் ராஜா, எனக்கு விரோதமா எப்படி அவனை சந்தோஷப்படுத்தலாம், அவனை எப்படி பாடலாம், அவன் எப்படி பெரிய ஆளா மாறலாம். அப்போ அந்த ராஜ்யபாரம் அவனுடைய கையிலே நிலைக்காததற்கு காரணம் என்ன அப்படின்னா, வெளி தோற்றத்திலே தாழ்மையை போல நடித்தும் இருதயத்துல தாழ்மை இல்லாததுனால அவனுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடைய முடியல. அதனால இன்றைக்கு இந்த 2வது நாள் எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு மனத்தாழ்மையை தாரும், ஆண்டவரே எனக்கு என்ன தாருங்க, மனத்தாழ்மையை தாருங்க ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துக்குள்ள தாழ்மையை தாருங்கப்பா, என்னுடைய இருதயத்துல என்னை அறியாமலே ஒரு தாழ்மை வரட்டும் ஆண்டவரே. யார் என்ன சொன்னாலும் யார் பேசினாலும் ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயத்துக்குள்ள என்ன படுத்தக்கூடாதுன்னா தாழ்மையா இருக்கணும், நான் பெருமைப்படவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் உங்களிலே ஜெயம் கொள்ளாமல் இருக்க, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண வேற ஒரு சீக்கிரட்டும் இல்லை. நீங்க தாழ்மைப்படுங்க. கண்டிப்பாக சொல்றேன், ஆண்டவர் உங்கள் பேரிலே சில நேரம் குற்றமே இருந்தா கூட அவங்க கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல தான் வைப்பாரு. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவன் சொல்றது சரிதான் ஆண்டவரே, அவன் அப்படி பண்றது சரிதான் ஆண்டவரே. நான் அருமையான பாஸ்டர் ரத்னம் பாலையா அவர்கள் ரொம்ப அழகான ஒரு சாட்சியை ஒரு விசை சொன்னார்கள். அப்படின்னா அவர் ஒரு நாள் ஆராதனையிலே ஃபர்ஸ்ட் அந்த சர்ச்சை நடத்திட்டு இருக்கும் போது ஒரு வாலிப தம்பி உள்ள வந்தானாமா. அப்போ உள்ள வந்த உடனே அன்னைக்கு அந்த சர்ச்சில் பிலிவஸே இல்லை. அந்த தம்பி உள்ள வந்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமான உடனே இவர் ட்ரம் செட்டை ரொம்ப வேகமாக அடிச்சாராமா. உடனே அவன் ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே ஓடி போயிட்டானாமா. உடனே இவருக்கு ரொம்ப சோகமாயிடுச்சாமா. ஸோ அடுத்த வாரம் வரும்போது ரொம்ப மெதுவாக வச்சாராமா. அவன் அதுலேயும் போயிட்டானாமா. திரும்ப ஒரு நாள் அவனை மளிகை கடையில் அவனை பார்த்தாராமா. பார்த்த உடனே இவனை எப்படியாவது இன்னைக்கு இவனை சுவிசேஷன் சொல்லி சர்ச்சுக்கு கூப்பிடணும்னு நினைக்கும் போது அவன் இவரை பார்த்த உடனே ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வேகமாக போயிட்டானாமா. அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு பின்னாடியே ஓடினாராமா. ஓடுனா ஒரு வயல்ல ஓடினானாமா. அந்த வயல்ல சைக்கிளை போட்டுட்டு ஒரு கிணறு, அந்த கிணத்துக்குள்ள இறங்கிட்டானாமா. இவர் பார்க்க கூடாது அப்படின்னு இவர் எட்டி பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள 2 கையையும் வச்சுட்டு அப்படியே இவரை பார்க்கறானாமா. இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சாமா. ஆண்டவரே, என்ன பார்த்து இந்த மனுஷன் ஓடுறானே, அப்போ இவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு எனக்குள்ள மோகம் இல்லையா, நான் இவனுக்கு சரியா இயேசுப்பா பற்றி சொல்லலையா, என்னை பார்த்து இவன் இவ்வளவு பயப்படுறானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். ரொம்ப வருத்தப்பட்டு மனசு உடைஞ்சு, நான் தான் காரணம், என் முகத்துல இன்னும் பிரசன்னத்தை தாங்க, எனக்கு இன்னும் சுவிசேஷம் சொல்றதுக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு கர்த்தர் சமூகத்துல அவர் இவர் பேர்ல எந்த தப்பும் இல்லை.
அந்த பையன் வந்து ஆண்டவரை தொடர்றதுக்கு விருப்பம் இல்லை, அந்த மாதிரி போனான். ஆனால் இவர் அப்படியே ஆப்போசிட்டா மாத்திக்கிட்டாரு பாருங்களேன். தன்னை தாழ்த்தி, எனக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டே போனாராமா. அடுத்த வாரம் அந்த பையன் வந்து அந்த திருச்சபையில உட்கார்ந்து ஆராதனை முழுவதும் கலந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு, அவன் ராமன் என்கிற பெயரை மாற்றி அவன் தேவனுடைய பிள்ளையினுடைய பெயரை வைத்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வடநாட்டில் நூற்றுக்கணக்கான திருச்சபைக்கு அவர் தலைவராக மாறி இருக்கிறார். ஆமே. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த தாழ்மையான ஒரே ஒரு ஜெபம், இதுல ஒன்றும் பெரிய தப்பு இவர் எதுவும் பண்ணல. அவனுக்கு சுவிசேஷம் சொன்னதெல்லாம் தவறல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு மனுஷன் நடந்துட்டானே அப்படின்றதுல தன்னை நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் வேஸ்ட் இருக்கு ஆண்டவரே, எனக்கு பேச தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்திற்காய் ஆண்டவர் அந்த மனுஷனை ரட்சித்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனாய் மாற்றி இருக்கிறார். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, யாராவது உங்களை குறை சொல்லும் போது, யாராவது உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லும் போது நமக்கு நிறைய நேரத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது எப்படி எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லுவ, எனக்கு ஏன் தெரியாது, எனக்கு அப்படி தெரியாதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நமக்கு நிறைய வருத்தம் ஆயிரும். ஆனா நீங்க அந்த இடத்துல கர்த்தர் சமூகத்துல உங்களை தாழ்த்துவீர்களே ஆனால் நான் நம்புறேன், அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை அற்புதமாய் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி கர்த்தர் சமூகத்தில் சொல்லலாம், ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்னிடத்தில் பெருமை எதுவும் நான் கொள்ளலை ஆண்டவரே, எனக்கு தெரியாது, எனக்கு பண்ண தெரியாது, நான் ஆண்டவரே ஒரே மனுஷனாய் நான் அந்த காரியத்தை நடப்பிக்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் இல்லை. சொல்லுங்க, நீங்க ஒன்னொன்னா தாழ்த்த 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 தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர், கிருபை அளிக்கிற கர்த்தர். இயேசுப்பா என்னை உம்முடைய சமூகத்திலே முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை முழுவதுமாய் அடிபணிகிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா. எங்களிலே வல்லமை பலன் ஒன்றுமே இல்லை, எங்களுடைய திறமைகள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரே. நீர்தான் அந்த ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டும், நீர்தான் அந்த புத்தி எங்களுக்கு தர வேண்டும். எங்களுடைய பேச்சு சாதுரியத்தினால் எதையும் நாங்கள் செய்ய முடியாதப்பா ஆண்டவரே, எங்களுடைய யோசனையினால் எதையும் செய்ய முடியாதப்பா. அப்பா இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வதற்கு எங்களிலே ஒரு ஞானமும் எங்களுக்கு இல்லை அப்பா, இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துல கூட என்ன இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா, தாழ்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. நான் இந்த வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே தெரியாததான் இருந்தேன். எதையுமே புரிஞ்சுக்க தெரியாது, எதையுமே ஈஸியாக கற்றுக்க மாட்டேன், எழுத தெரியாது, அவங்களோட சேர்ந்து பாட தெரியாது, கரெக்டாக ஒழுங்கா ஜெபம் பண்ணவே தெரியாது. அந்த ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாத்தியார் ஒரு நாள் என்ன அந்த ஜெபம் பண்ண சொன்னார் அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது. அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது அவர் அவருடைய டைரியில் நோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல. நான் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எப்பா 100 கர்த்தாவே போட்டப்பா நீ அப்படின்னு சொன்னாரு. 3 நிமிஷம் ஜெபத்துல 100 கர்த்தாவே நீ போட்ட அப்படின்னாரு. ஆனா 100 டைம் கர்த்தாவே உமக்கு நன்றி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ற எத்தனை கர்த்தாவே தாண்டா போடுவேன் அந்த 3 நிமிஷத்துல அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு ஊழியக்காரனா போற, உனக்கு ஒழுங்கா ஜெபம் பண்ண கூட தெரியல அப்படின்றாரு. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் மாடியில போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட அப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னில் வல்லமை பலன் ஒன்றுமே இல்லை. இந்த ஒரே வார்த்தையை முழங்கால் படிட்டு அழுதுட்டே இருப்பேன், என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இயேசுவே என்னோடீரும். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்களில் கண்ணீர் கொட்டிட்டே இருக்கும். எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, எனக்கு பேச தெரியல ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க கூட தெரியல ஆண்டவரே, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியல ஆண்டவரே, எனக்கு பைபிளை வாசிச்சா சரியா புரிஞ்சுக்க கூட தெரியல ஆண்டவரே. தெரியலேன்ற வார்த்தையை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பாருங்களேன். தெரியல நான் சொல்றேன், நான் உனக்கு தெரியப்படுத்துறேன், நான் உனக்கு கற்றுத்தர்றேன். நான் நம்புறேன் நீங்க வேலை செய்கிற இடத்துல கூட ஒருவேளை நீங்கள் உதாசீனப்படுத்தப்படலாம். ஆனா நீங்க கர்த்தர் சமூகத்துல போய் இவன் என்ன உதாசீனப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லாதீங்க, எனக்கு தெரியலன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுத்து உங்களை தேறினவர்களாய் நிறுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.
ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். சாலமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்துல போய் என்ன கேட்டான் அப்படின்னு சொன்னா, ஐயோ எனக்கு இந்த சின்ன வயசுல பெரிய பதவி எனக்கு கிடைச்சிருக்குதே, பரவாயில்லையே, எங்க அப்பா கூட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறேன், எங்க அப்பா எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அவ்வளவுதான், நான் ரொம்ப அழகா பண்ணிடுவேன், எங்க அப்பாவை விட பெஸ்டா பண்ணிடுவேன், நான் எங்க அப்பா கூட சர்ச்சு கட்ட போல, நான் தான் சர்ச்சு கட்ட போறேன். அந்த பெருமை பட வேண்டிய அந்த மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஏராளமான இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு எனக்கு என்ன இல்லைன்னா, எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு என்னன்னா அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஞானம் இல்லைன்னு தன்னுடைய பிள்ளை சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நீ ஞானத்தை கேட்டாய், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தருவேன். அந்த மனுஷனை போல அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் ஞானமுள்ள ராஜா இருந்ததே இல்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்க என்ன பண்ணணும்னா, கர்த்தர் சமூகத்தில் உங்களை என்ன பண்ணுங்கன்னா தாழ்த்தணும். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எவ்வளவு பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்தாலும் நீங்க உங்களை தாழ்த்தணும். எவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தாலும் உங்களை தாழ்த்திட்டே இருங்க. நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் நம்புறேன் உங்களுடைய உயர்வை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவராலும் முடியாது. ஒரு 10 விசை கையை மேல உயர்த்தி எல்லாரும் முழு பலத்தோடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா சாஷ்டாங்கமாய் சாஷ்டாங்கமாய் உங்க மனசு அப்படியே தாழட்டும் தாழட்டும். நான் பெருமையா இருந்தது தவறுதான் ஆண்டவரே, நான் பெருமையா பேசினது தவறுதான் ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய காரியங்களை இவ்வளோ பெரிய சோதனை கடந்து வருவதற்கு காரணம் என்னுடைய பெருமை தான் ஆண்டவரே காரணம், நான் பெருமையா பேசினது தான் ஆண்டவரே காரணம். என் பிள்ளைய குறித்து நான் பெருமையா பேசினது தவறுதான் ஆண்டவரே, என் குடும்பத்தை குறித்து நான் பெருமையா பேசினது தவறுதான், என் வேலையை குறித்து பெருமையா பேசினது தவறுதான், என்னை குறித்து நான் பெருமையாய் பேசினது தவறுதான் ஆண்டவரே. நான் அல்ல, நீரே பெரியவர், நான் அல்ல, நீரே பெரியவர். உங்க சமூகத்திலே உமக்கு முன்பாக என்னை முழுவதுமாய் நான் தாழ்த்துகிறேன், என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன், என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். என்னிலே பலன் ஒன்றும் இல்லை, என்னுடைய ஆரோக்கியம் இல்லை, இவ்வளோ பெரிய பொறுப்பை செய்வதற்கு ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும், எனக்கு ஞானம் இல்லை, இந்த உலகத்திலே மேற்கொள்வதற்கு எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே, இந்த உலகத்தோடு போராடக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும், என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பை வெற்றியாய் முடிப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஞானத்தை தருவீராகப்பா, கர்த்தர் எனக்கு ஞானத்தை தருவீராகப்பா. என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் தாழ்த்துகிறேன் தாழ்த்துகிறேன், என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா